ஹாய், இது 2 நாளோட மினி விலாக். தேர்ஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டுபொம்மாவை வந்து நாங்கள் ஃபைனல் செக்கப்புக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலி எங்கள் பட்டுமாக்கு வந்து பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து சடனாக டிக்ரீஸ் ஆகிட்டு டிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடவுள் புண்ணியம் எங்கள் பாப்பாவுக்கு எதுவுமே ஆகலை, நல்லபடியாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஃபைனல் செக்கப்பில் வந்து டாக்டர் எல்லாமே ஆல்ரைட்டாக இருக்குது, நீங்கள் இதுக்கப்புறம் செக்கப்புக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி அவளை காரில் எங்கன்னா கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னா அவளும் ட்ரெயின் ஆகிடுவா, எங்களையும் ட்ரெயின் பண்ணி விட்டுருவா. அதனால அன்றைக்கி என்னால் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு ஒன்றுமே நான் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி மட்டையாக தான் இருந்தேன், அதை எடுக்கிறதுன்னு விட்டுட்டு அடுத்த நாள் ஃப்ரைடே மார்னிங் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயங்காலம் போல் சாமி கும்பிட்டுட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் போல் இட்லி தான், ஆனால் சட்னி மட்டும்தான் மாற்றி மாற்றி செஞ்சுட்ருப்போம். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக கார சட்னியே செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு புதினாவை தூக்கி போட்டு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அம்மா கூட நானும் உட்காந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சமாக பாத்திரம் இருந்துச்சு, அதையும் தேய்ச்சி வச்சிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து கிச்சனில் நின்று பாத்திரம் தேய்ச்சி க்ளீன் பண்ணணும், செம்ம கடுப்படிக்கும். அதனால் வந்து கையோடு எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு நான் வந்து என்னோட ஃபேவரட் கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸான நைட்டிக்கு மாற்றிட்டு எடிட்டிங் பண்ண உட்காந்துட்டேன். நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னாலே வந்து எனக்கு இந்த முனிவர் கொண்டு தான் என்னோட கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபேவரட் ஹேர் ஸ்டைல். அதில் தான் என்னால் எல்லா வேலையுமே பார்க்க முடியும். சரி, நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.